அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மயிலாடு படத்தோட விமர்சனத்தை பார்க்க போகிறோம். என்னையா எஸ்ஐ சூர்யா படம் மாதிரி இருக்கு? ராஜமுருகன் அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற படம் தான் மயிலாடு. இந்த படத்தில் சசிகுமார், சைத்ரா, ஆஷா சரத் உள்ளிட்ட நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படத்தோட விமர்சனத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வள்ளலாரோட ஒரு பொன்மொழியை நம்ம சொல்லிட்டு விமர்சனத்தை ஆரம்பிக்கலாம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு. எதுக்குடா இந்த வரிகளை இங்கே சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஒரு வரிகளை வச்சு தான் இந்த படம் முழுக்கவே ஒரு ட்ராவல் இருக்கும். சசிகுமார் வள்ளலார் வழியை பின்பற்றி தனது வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காரு. சைத்ராவும் சசிகுமாரும் இருவரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. சைத்ரா அது வரைக்கும் ஒரு காப்பகத்தில் தான் வளர்ந்துருப்பாங்க. ரெண்டு பேரும் திருமணமாகி ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறாங்க. ரேஷன் கார்டு கிடைக்கிது. அதில் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். சைத்ராவுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம், நமக்குன்னு ஒரு ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் சைத்ராவுக்கு உடல் ஒரு இது வந்துடுது, பிரச்சனை வந்துடுது. இதனால் அவங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகுறாங்க. பண தேவைக்காக சசிகுமார் கடன் வாங்குறாரு, கந்து வட்டி கடன் வாங்குறாரு. வட்டி அதிகமாக வட்டிக்கு கொடுத்தவர் நெருக்கடி கொடுக்குறாரு சசிகுமாருக்கு. அந்த நேரத்தில் சசிகுமாரும் சைத்ராவுக்கும் ரெண்டு பேரோட கிட்னியை ஆளுக்கு ஒரு கிட்னியை கொடுத்துருங்க, நான் அந்த பணத்தை நான் அதில் காம்பன்சேட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கந்து வட்டிக்காரர் சொல்ல, அதை சசிகுமார் எதிர்க்க ரெண்டு பேரும் சைத்ராவும் சசிகுமாரும் அந்த ஊரோட்டை காலி பண்ணி ஓடிடுறாங்க. இந்த கந்து வட்டிக்காரர் என்ன பண்ணுறாரு, பட்டாசு தொழிற்சாலையில் சசிகுமாரும் சைத்ராவும் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசிட்டேருந்து அந்த பணத்தை வாங்கிக்கிறாரு. இதனால் பெருசாக சண்டை பிடிக்கிறாரு. ஆனால் அவங்களால எதுவும் செய்ய முடியல. அரசாங்கத்திட்ட போய் நிற்கிறாரு. நான் சாகலை, உயிரோடு தான் இருக்கேன், ஆனால் இறந்துட்டதா ஆவணத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாரு. இந்த சமயத்தில் தான் இந்தியாவோட ஒரு பெரிய மினிஸ்டர் ஆஷா சரத் அவங்களுக்கு ஒரு கிட்னியில் பிரச்சனை, வாழ்க்கையை வாழ முடியாத ஒரு சூழலில் இருக்கிறப்போ இந்தியாவிலே ரெண்டு பேர்கிட்ட தான் அவங்களோட பிளட் குரூப்பு, அவங்களோட அந்த கிட்னி இருக்கிறது ரெண்டு பேர்கிட்ட தான் இருக்குது. அதில் ஒரு ஆள் சசிகுமார். ஆஷா சரத் அவங்களோட ஆளுங்களும் சசிகுமாரும் மீட் பண்ணுறாங்க. தன்னோட கஷ்டத்துக்காக எதை வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நிற்கிற சசிகுமாரை எதை வேணாலும் கொடுத்து இவரோட கிட்னியை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வர்ற ஆஷா சரத்தோட டீமும் மீட் பண்ணும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அதில் வள்ளலாரோட வழிகளை எப்படி பின்பற்றி சசிகுமார் நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. எப்போவுமே சசிகுமார் ஒரு கிரவுண்ட் லெவல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் அதை நடிக்கக்கூடிய ஆள். அதுலேயும் ராஜமுருகனோட டைரக்ஷனில் சொல்லவே வேண்டியதில்லை. அவரோட இதுக்கு முன்னாடி இருக்கிற படங்களில் பார்த்தாலும் தெரியும். ஜோக்கரில் ஆரம்பித்து குக்கு, ஜிப்சி, இப்படி வரிசையாக படங்களை சொல்லிட்டே போகலாம். அவரோட டைரக்ஷன் அவ்வளோ தெளிவாக இருக்கும், மண்ணோடு வாழும் மக்களுக்கானதாக இருக்கும். இந்த படத்துலையும் அதே மாதிரி ஒரு மண்ணோடு கலந்த ஒரு நாயகனாக, மக்களோடு கலந்த ஒரு நாயகனாக சசிகுமார் இந்த படத்தில் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. லிட்டலாக சொல்லப்போனால் இந்த என்னடா இது நம்ம கிராமத்தில் பார்க்குற ஒரு கேரக்டராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்குள்ளே நம்ம அந்த கதைக்குள்ளே ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டராகவே வாழ்ந்துருக்காரு சசிகுமார். அப்புறம் சைத்ரா, இந்த கேரக்டருக்கு இவங்க தான் பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக எடுத்திருக்காரு ராஜமுருகன். ஒவ்வொரு கேரக்டரையும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இவங்கள சசிகுமாருக்கு ஏற்ற ஒரு பேராக இந்த படத்தில் அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆஷா சரத் பாபநாசம் படத்தில் அப்படி ஒரு அழகான நடிப்பை கொடுத்துருந்தாங்க. இந்த படத்துலையும் அவ்வளோ ஒரு கட்ஸான ஒரு கேரக்டர், அதை அப்படி ஒரு ஹோல்ட் பண்ணி அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தோட பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் அது ஷான்ரோலோட மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், நாளுக்கு நாள் தன்னோட இசையை மெருகேற்றிக்கிட்டே இருக்கார். இப்போ தான் மைலவ்னு ஒரு படத்தை கொடுத்து அப்படி ஒரு பாசிட்டிவான விமர்சனத்தை வாங்கிட்டு போனார். இந்த படத்துலையும் அப்படி ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு. இந்த கதைக்கு, இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த மியூசிக்கை மட்டும் தெளிவாக கொடுத்துருக்காரு ஷான்ரோலர். அப்புறம் இன்னொருத்தரை பற்றி சொல்லி ஆகணும். இந்தியாவோட மிகப்பெரிய ஒளிப்பதிவாளர் நீரவ் ஷா, அவர் தான் இந்த படத்தோட கேமராமேன். ஒவ்வொரு சீனையும் ரசித்து எடுத்திருக்காரு. இந்த படத்துலையும் அவ்வளோ அழகாக நல்லா பண்ணியிருக்காரு. கிட்னி திருட்டு இதை பேஸ் பண்ணி தான் படத்தோட கதை நகர்ந்துட்டுருக்கு. தமிழ்நாட்டில் சில மாதத்துக்கு முன்னாடி பெரிய செய்தியாக தான் அந்த கிட்னி திருட்டு பிரச்சனை. அதை ராஜமுருகன் எப்படி முன்னாடியே யோசித்து எடுத்தாருன்னு தெரியல. கதையோட இந்த எளிமையான கதையில்
ஒரு ஆழ்ந்த அரசியலையும் கொண்டு வந்து ஒரு அதிகார வர்க்கத்தையும் கொண்டு வந்து அதிகார வர்க்கம் அடிமட்ட ஒரு மனிதனை வந்து எந்த அளவுக்கு துன்புறுத்தும் அப்படிங்கிறத இந்த கதையில் வந்து அவ்வளோ வலுவாக சொல்லியிருக்காரு. சின்ன சின்ன ஒரு லேக் இருந்தாலுமே படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து அவ்வளோ தெளிவாக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ஸ்பீடு இருந்திருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அப்புறம் ஒரு சில காட்சிகளை வந்து தவிர்த்திருக்கலாம். அது வந்து கதைக்கு தேவையில்லாத ஒரு காட்சியாகவே இருந்தது மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. குறிப்பாக சொல்லணுன்னா அந்த ஆஸ்பத்திரியில் வந்து பேய் விரட்டுறன்ட்டு ஒரு கலவரம் நடக்கும். அந்த சீனை வந்து அடியோடு தூக்கி இருந்தால் இன்னும் கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கும். கடைசியில் கிளைமேக்ஸ் காட்சி வந்து உண்மையிலே வந்து ரொம்ப ஹார்ட் டச்சபிளாக இருந்தது. அப்புறம் வழக்கமாக ராஜமுருகனோட டயலாக் சொல்லவே வேண்டாம். ஒவ்வொரு டயலாகும் வந்து கைதட்டுற மாதிரி, ரொம்ப யோசிக்கிற மாதிரி, ஆழமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. காசு இருக்கிறவங்களாம் எதுக்கடா கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வரீங்க அப்படிங்கிற ஒரு டயலாக்கு, மனுஷங்களுக்கு தான் சாவு இருக்குது, மனுஷத்தனத்துக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில இதெல்லாம் வந்து ரொம்ப டயலாக்லாம் வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரியான டயலாகாக இருந்தது. மொத்தத்தில் இந்த படம் வந்து ராஜமுருகனோட ஒரு வழக்கமான படத்தில் இதுவும் ஒரு மைல்ஸ்டோனாக இருக்குங்கிறதுல எந்த ஆட்சேபனும் இல்லை. கண்டிப்பாக தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம்.